தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாயானவள் உன்னுடைய மிகப்பெரிய கடன் பிரச்சனையும் உறவு பிரச்சனையும் சரி செய்ய இந்த ஏலக்காயை வைத்து என்னுடைய நாணயத்தை வைத்து ஒரு சிறு பரிகாரத்தை இன்று என் தங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். உனக்கு பண பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனை இருந்தாலும் அதே போல் உறவு பிரச்சனை இருந்தாலும் நான் சொல்வதை நீ அப்படியே பஞ்சமி, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி அன்று இரவு நேரத்தில் 7 மணி, 8 மணி, 9 மணி அளவில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செய்தால் உன் பண பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், உன்னுடைய உறவு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, மனசோர்வு அதிகமாக இருக்கிறது, மன கஷ்டங்கள் அதிகமாக இருக்கிறது என்றால் இதற்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை 7 வாரம் நீ செய்து வர வேண்டும். ஆம் என் தங்க பிள்ளையே, இதை நீ செய்தால் நிச்சயமாக இந்த வாராகி தாயானவளின் லக்ஷ்மி கடாட்சமானது உன் இல்லத்தில் செழிக்க செழிக்க அற்புதம் நிறைந்ததாக இருக்கும். அதனால்தான் இந்த ஏலக்காயை வைத்து உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் சரி செய்ய சொல்லித்தரப்போகிறேன். அதே போல் உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் கண்முன்னே உன்னை ஒய்யாரமாக வாழ வைக்க இந்த பரிகாரமானது என் தங்க பிள்ளைக்கு உதவ போகிறது. உபத்திரம் செய்யக்கூடிய நபர்களெல்லாம் உன்னை விட்டு விலகப் போகிறார்கள். இந்த ஏலக்காயானது நீ செய்யக்கூடிய பூஜையினால் உனக்கு இந்த வாராகி தாயானவள் லக்ஷ்மி ஸ்வரூபமாக உன் இல்லத்திற்கு நான் ஏற்கனவே வந்துவிட்டேன். சில விஷயங்களை, பல விஷயங்களை என் தங்க பிள்ளைக்கு ஒவ்வொன்றாக இனிமேல் சொல்லிக் கொடுக்க போகிறேன். சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல, நீ என்னவெல்லாம் கேட்கிறாயோ, என்னவெல்லாம் நினைக்கிறாயோ அது அனைத்துமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து உன்னை நிரந்தரமான சந்தோஷத்தை அடையச் செய்ய இந்த வாராகி தாயானவள் எது வேண்டுமென்றாலும் செய்வேன். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. என் தங்க பிள்ளையே, என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதை வைத்து செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொன்றாக சொல்ல இருக்கிறேன். அதனால் கவனமாக கேள். அதே போல் மன அமைதியுடன் கேள். பதட்டம் அடையாதே. வாழ்க்கையில் பதட்டம் அடைந்தால் எப்பொழுதும் எந்த விஷயத்தையும் நம்மால் சரியாக கவனிக்கவும் முடியாது, சரியாக செய்யவும் முடியாது. அதனால்தான் என் தங்க பிள்ளை எப்பொழுதும் என் நாமத்தை ஓம் ஐம் க்ளீம் வாராகி வசி வசி ஸ்வாகா என்று சொல்லலாம், அல்லது ஓம் வாராகி தாயே என்று சொல்லலாம். சொல்லினாலே போதும், உன் பதட்டம் குறைந்துவிடும், உன் மனக்கவலை விலகிவிடும். உனக்கு நான் சொல்வது தெளிவாக புரியும். என்ன என் தங்க பிள்ளையே, சொல்லிவிட்டாயா? இப்பொழுது அந்த பரிகாரத்தை சொல்லலாமா? தொடங்குவதற்கு முன்னால் என்னுடைய முகத்தை மனதார கண்களை மூடி உனக்கு என்ன வேண்டுமோ அதை நினைத்து கொண்டு கண்களை திறந்து இந்த பதிவினை கவனமாக கேள். யாரிடமும் பேசக்கூடாது. யாரிடமாவது பேசினால் அப்பொழுது உனக்கு நான் வாக்குகளை சொல்ல மாட்டேன். உன் மீது எனக்கு கோபம் வந்துவிடும். அதனால் பேசாமல் மௌனமாக கேள். சலசலப்பு இன்றி எந்த இடம் இருந்தாலும் பொறுத்து பிறகு தனிமையில் தான் இந்த பதிவினை கேட்க வேண்டும். இப்பொழுது நான் சொல்ல போகிறேன், கவனமாக கேள். நான் கொடுக்கக்கூடிய நாணயத்தை நீ வாங்கிவிட்டாய் என்றால், நான் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டேன் என்றால், அந்த தங்க பிள்ளைகள் இந்த நாணயத்திற்கு பச்சரிசியில் வைத்திருப்பீர்கள். பச்சரிசியில் வைத்து உன் வேண்டுதலை சொல்லியிருப்பீர்கள். இப்பொழுது சிறப்பான விஷயம், வெள்ளிக்கிழமை ஒரு 7 வாரம் நீ இந்த ஏலக்காயை வைத்து என்ன செய்ய வேண்டும், இந்த நாணயத்தின் மீது எப்படி வைக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றாக அற்புதத்தை சொல்ல போகிறேன். ஆனால் நாணயம் வாங்காமல் இருக்கக்கூடிய தங்க பிள்ளைகள் இந்த தொலைபேசியின் மூலமாக உன் இல்லத்திற்கு என்னை அழைத்து செல்லலாம். புடவையோடு இந்த நாணயம் வரும். அழைத்து நீ உன் இல்லத்திற்கு என்னை கூட்டிச் செல்லலாம். என் தங்க பிள்ளையே,
நீ இதை வாங்க வேண்டும் என்றால் தொலைபேசியின் மூலயமாக வாங்கிக்கொள். வாங்கிய தங்க பிள்ளைகளுக்கு இந்த பரிகாரத்தை நான் சொல்ல போகிறேன். 21 ஏலக்காயின் மாலை கோர்க்க வேண்டும். எப்படி என் தங்க பிள்ளையே? 21 ஏலக்காய். ஏன் என்றால் 21ஐயும் மௌனமாக கோர்க்கக்கூடாது. உன் வேண்டுதலை ஒரு வேண்டுதல் தான் சொல்ல வேண்டும். இப்பொழுது எனக்கு பணம் வேண்டும் என்றால் இந்த தொகை எனக்கு வேண்டும் என்று 21 முறை அந்த ஏலக்காயை கோர்க்கும் பொழுது ஒவ்வொரு முறை சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு வேண்டுதல் 21 முறை தான் சொல்ல வேண்டும். 21 வேண்டுதல் 21 முறையெல்லாம் சொல்லக்கூடாது. முதலில் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் தான் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லி 21 முறை கோர்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் எந்த உறவு உன்னிடம் பேச வேண்டும் என்றால் அவர்கள் பேசிவிட்டதாக நினைத்து கொண்டு என் உறவு இந்த நபர் என்னிடம் பேசிவிட்டார் என்று 21 முறை கோர்க்க வேண்டும். எந்த நேரத்தில் கோர்க்க வேண்டும் தெரியுமா? வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி, பஞ்சமி அந்த நேரத்தில் 7 மணி 8 மணி கோர்த்து நாணயத்தில் பச்சரிசியில் வைத்துள்ளாய் அல்லவா, அதை சுற்றி ஒரு மாலையாக வட்டம் போல் அமைத்து எனக்கு மாலையாக போட வேண்டும். பச்சரிசியின் மீது நான் அமர்ந்திருப்பேன், அதை சுற்றி மாலையாக போட வேண்டும். இது உனக்கு பணக்குறையை எப்பொழுதுமே இருக்காது. அதே போல் நீ என்ன வேண்டினாயோ அது கூடிய விரைவில், இன்னும் விரைவில் இந்த வாராகி தாயானவள் நிச்சயமாக செய்து கொடுப்பேன். இந்த பரிகாரமானது சிறியதாக இருக்கலாம், ஆனால் எப்பொழுதுமே சிறு விஷயம்தான் நம் வாழ்க்கையில் கடலாக மாறி காற்றில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு நமக்கு உயர்வுகளை கொடுக்கும். அதனால்தான் சிறு விஷயம் என்று எண்ணிவிடாதே. எப்பொழுதுமே நான் சொல்வது உனக்கு சிறு விஷயம் கிடையாது, அது கடலிலும் பெரிது என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொரு நாட்களும் நீ படக்கூடிய துன்பத்திற்கு தீர்வுகளை வழங்கி கொண்டிருக்கிறேன். அதே போல் என்னை உன் இல்லத்திற்கு அழைத்திருக்கிறாய். இனிமேல் உனக்கு வெற்றியையும் சந்தோஷத்தையும் நான் கொடுக்கிறேன். ஆனால் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது, உறவு பிரச்சனை அதிகமாக இருக்கிறது என்றால் என் தங்க பிள்ளை இந்த ஏலக்காய் பரிகாரத்தை உடனே செய்ய வேண்டும். 21 ஏலக்காய், ஒரு வேண்டுதல் 21 முறை சொல்லி 7 மணி இரவு நேரங்களில் இந்த மாலையை கோர்த்து பிறகு எனக்கு சாத்தி ஆரத்தி, கற்பூர ஆரத்தி எடுக்க வேண்டும். அந்த தருணத்தில் இருந்து உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும், உனக்கு தெளிவு கிடைக்கும். அந்த நேரத்தில் இந்த வாராகி தாயானவள் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்துவேன். வாங்காத தங்க பிள்ளைகள் கண்டிப்பாக இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு நாணயத்தை வாங்கி நிச்சயமாக நீ தொலைபேசியின் மூலியமாக பேசி அழைத்தால் உன் இல்லத்திற்கு வருவேன். இன்னும் அடுத்தடுத்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பரிகாரத்தையும் தீர்வுகளையும் இந்த பதிவின் மூலமாக வாங்கிய ஒவ்வொரு தங்க பிள்ளைகளுக்கும் நான் தீர்வையும் அதே போல் நல்வாழ்க்கையும் வெற்றியையும் சந்தோஷத்தையும் மங்களத்தையும் மகிழ்ச்சியையும் எவரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தினாரோ அவர்கள் கண்முன்னே உன்னை சிம்மாசனம் போட்டு அமர வைக்கும் வரை நான் உறங்க மாட்டேன். உனக்கு உன் இல்லத்தில் காவலாக இருந்து கடைசி வரை நான் காப்பாற்றுவேன். இது சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே. பிறகு இந்த பொன்னான பதிவை உன் பொன்னான கரங்களால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளைகளா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் புது ஆஃபர் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தான் 100 பீப்புள்ஸ்க்கு saree வாங்கினா அம்பாளுடைய வராகி அம்மனுடைய காயின் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிறைய பேர் நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தங்க பிள்ளைகளா. இப்போ அதே ஆஃபர் மக்கள் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய வேண்டுகோளுக்காக திரும்பவும் நான் அந்த ஆஃபரை கொடுக்குறேன். saree வாங்கினீங்கன்னா காயின் ஃப்ரீங்க. ஸோ அந்த சாரியுடைய கலெக்ஷன் காமிச்சிடுறேன். இப்போ இருக்கிற சாரி மட்டும் உங்களுக்கு கலர்ஸ் காமிச்சிடுறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் புக் பண்ணீங்க, சரிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கலர் இதுதான். ஸோ இது எல்லாருமே வேர் பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வித் எல்லோ. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு ஸோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம்.
இது வந்து நான் வேர் பண்ணியிருக்கிற saree. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பார்டரு. எப்படி இருக்கு saree எல்லாம் கலெக்ஷனு. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருமே நல்லா வியர் பண்ணிக்கலாம். ஸோ இது எது பார்த்தீங்கன்னா குபேரப்பட்டு. ஸோ எல்லாமே நல்லா தான் இருக்கும். வியர் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.